வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய காஃப் ட்ராப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இருமல், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் போக்கக்கூடியது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டிலையே சுத்தமான முறையில் இதை தயார் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துப்போம். அதில் 2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சுக்கு பொடி இல்லைன்னா சுக்கை தட்டி போட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இஞ்சி சாறு எடுத்து அதுவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் தூதுவளை பொடி சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்துப்போம். துளசி, கற்பூரவல்லி இலை இதெல்லாமும் சேர்த்துப்போம். துளசி நிறைய சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மட்டும் சுக்கோட அளவை குறைச்சிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரிஜினலாக எந்த அளவு தண்ணி இருக்கோ அது பாதியாக வற்றணும். அப்போ தான் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாதி அளவு வத்தியாச்சு. நம்ம இனிமேல் பாகு தயார் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்ச இந்த கஷாயம் இருக்கு இல்லையா, அதை நல்லா வடிகட்டி இந்த ஜீனியோடு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி அளவு அதிகமாக இருந்ததுன்னா பாகு நிறைய நேரம் கொதிக்க வேண்டியிருக்கும். அதனால தண்ணி அளவு குறைவாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே தேன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் சேர்த்த எல்லா பொருட்களுமே சளிக்கு நல்ல மருந்து. தூதுவளையெல்லாம் சளி உள்ளே இருந்தாலும் ஒட்டிகிட்டு இருந்தாலும் அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். சாதாரணமாக வறட்டு இருமல் தொடங்கிச்சுன்னா நம்மளுக்கு நிற்கவே நிற்காது. நம்ம விக்ஸ் மிட்டாயோ அது மாதிரி எது சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் ரிலீஃப் இருக்கும். ஆனால் இப்போ பண்ண போகிற இந்த மிட்டாய் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இப்போ இந்த பாகு கரெக்டான அளவு வந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். தண்ணியில் கொஞ்சமாக விட்டு பார்ப்போம். எடுத்து உருண்டையாக உருட்டினோன்னா கல் மாதிரி வரணும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே கொதிக்க விடுவோம். இப்போ பாகு பதம் பார்க்குறதுக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் பார்க்கணும். இப்போ மறுபடியும் செக் பண்ணுவோம். இதை உருண்டையாக்கி மெட்டல் சர்ஃபேஸில் போட்டோன்னா இந்த சவுண்டு கேட்கணும். அப்போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு பாகு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நான் மினி இட்லியோட பிளேட்டில் விடுறேன். நல்லா நெய் தடவிட்டு இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுப்போம். நீங்கள் சாதாரண பிளேட்டில் கூட விட்டுக்கலாம். இப்போது இது விட்டுட்டு நல்லா ஆற விடணும். சூடு ஃபுல் ஆறணும். அதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா நம்மளுக்கு சரியாக வராது. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா நல்லா வந்துடும். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஜீனியை அது மேலே தூவிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மிட்டாய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். இதை நல்லா குலுக்கி விட்டுக்கிட்டோன்னா நம்ம ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மாதக்கணக்காக இது இருக்கும். நீங்களே ஈஸியாக வீட்டிலையே பண்ணக்கூடிய இந்த காஃப் ட்ராப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.